அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். இந்த பதிவில் நம்ம எல்இடி பல்பு உற்பத்தி செஞ்சு இதில் எவ்வளவு வருமானத்தை எடுக்கலான்றதை பற்றி ஒரு பிஸ்னஸ் தகவலை இது நம்ம பார்க்க இருக்கோம். இந்த எல்இடி பல்பு உபயோகப்படாத இடமே கிடையாது. அதாவது வீட்டுங்களுக்கும் சரி, கடைங்களுக்கும் சரி, பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்களும் சரி, எந்த இடம் வேணாலும் இந்த எல்இடி பல்பு இப்போ முக்கியமாக இருக்குது. முன்னெல்லாம் சாதா பல்பு தான் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கடிக்கு ஃபீஸ் ஆகி போயிடும். இந்த எல்இடி பல்புன்றது நல்லா லைஃப் தரக்கூடியது. இது குறைஞ்சது ஒரு 1 இயராவது இந்த பல்புக்கு கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் இது. இதை நம்ம வீட்லேயே இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் கூட போதும். அப்படின்றதில்ல, அதுடைய இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இதை நம்ம வீட்டில் இருந்து இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். ஹால்லையோ இல்லை பெட்ரூம்லேயோ கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும். இந்த குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா முதலீடு இருந்தாலே போதும். இதை நாம் வீட்டில் இருந்தே எடுத்து உற்பத்தி செஞ்சு கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது மற்றும் இந்த தொழிலுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்படுதுன்றதை ஒரு முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். நம்முடைய சேனலில் தொழிலை பற்றி பல தகவல்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் தேவைப்பட்டதுன்னு நம்முடைய சேனலில் பல வீடியோக்கள் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்களும் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்இடி பல்புன்றது ரொம்ப அவசியமான ஒரு பொருளாக கருதப்படுது. அதாவது வீட்டுங்களுக்கும் சரி, பெரிய பெரிய ஷாப்பிங் மாலுக்கும் சரி, கடைங்களுக்கும் சரி, அதே மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்களுக்கு எல்லா இடத்துலையும் இந்த எல்இடி பல்பு நல்லா மூவிங்கில் இருக்குது. ஏன்னா இது குறைஞ்சது ஒரு 1 இயர்லேருந்து 1.5 இயர் வரைக்கும் இதுக்கு கேரண்டி கொடுக்குற தொட்டு இந்த பல்பு நல்லா மூவிங்கில் இருக்குது. இது நீங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு செலவுன்றதை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 30 ரூபாய்க்குள்ளேயே இதனுடைய உற்பத்தி செலவு முடிஞ்சிடும். நீங்கள் விற்பனை செய்கிறது ஒரு 60 ரூபாயிலேருந்து 70 ரூபாய்க்குள்ளே நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா, அதாவது மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா, அவங்க இந்த ஒரு பல்பை 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் சொல்கிறது 9 வாட்ஸ் பல்பு. இது 10 வாட்ஸ் இருக்குது. இதே 12 வாட்ஸு, 15 வாட்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிறுக சிறுக உங்களுக்கு மார்க்கெட்டிங் அதிகமாக போக போக நீங்கள் வாட்ஸை கூட்டிக்கிட்டே போகலாம். நீங்கள் தற்சமயத்துக்கு 9 வாட்ஸ் பல்பை நீங்கள் மேனுஃபேக்சரிங் செஞ்சு இதை விற்பனை செய்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு மூலப்பொருட்கள் என்ன தேவைன்றதை பார்த்தோம்னா, நிக்கல் கேப் ஒன்று, ஆர்சி டிரைவர்ன்ட்டு இருக்குது, அந்த டிரைவர் ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும். ஹவுசின்ட்டு இருக்குது, டாப் கவர், எல்இடி ஸ்ட்ரிப்பு, கேப்பு. அதுக்கு இந்த 6 பொருள் மெயினாக இதுக்கு தேவைப்படுது. இதனுடைய இந்த ரா மெட்டீரியல் மொத்தமாக வாங்கிறதுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்றதை பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ரூபாயிலேருந்து 36 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸ் முடிஞ்சு போயிடும். ப்ரொடக்ஷன் எவ்வளோ எடுக்கலான்றதை பார்த்தீங்கன்னா, ஒரு பல்பை ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பல்பை ரெடி பண்ணிடலாம். ஃபார் டேக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 120 பல்பு தாராளமாக ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். இது ஒரு லேபர் இதை ப்ரொடக்ஷன் எடுத்தால் ஒரு ஃபார் டேக்கு 100லேருந்து 120 பல்பை தாராளமாக ரெடி பண்ணலாம். பல்புடைய ரேட்டு எவ்வளோன்றதை பற்றி இந்தியா மார்ட்டில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதில் குறைஞ்சது ஒரு பல்பை மார்க்கெட்டிங்கில் 70லேருந்து 45 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. 45, 46. அலுமினியம் ரவுண்டு டிசி எல்இடி பல்பு 45 ரூபா போட்டிருக்காங்க. இது 105 ரூபா ஒன்று, 55 ரூபா எல்இடி பல்பு, 190 ஒருத்தர் ப்ரைஸ் போட்டுருக்குறாங்க. இன்னொருத்தர் 58 வெறும் ஸ்டிப்பு மட்டும். இது இந்தியா மார்ட்லேயே பாருங்கள். இது பாருங்கள், இதனுடைய கிட்டு எவ்வளோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். கேஷிங் 3 வாட்ஸ். இது எல்இடி பல்பு. ரா மெட்டீரியல் ஷேப் ரவுண்ட் ஷேப். இது கிட்டு 5 ரூபான்னு போட்டிருக்காங்க. இதில் ஒரு கிட்டினுடைய இது. அதே
இதில் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், 36 ரூபா 50 காசு. ஸ்ட்ரிப்பு 5 ரூபா 50 காசு. எல்இடி ஸ்ட்ரிப்பு இது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கம்மி ரேட்லேயே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் பாருங்கள், இவங்க என்ன ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இது 9 வாட்ஸ். இது 9 வாட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபுல்லாக இது வந்து கொடுக்குறாங்க. இவன் வந்து ஒரு 10 ரூபா போட்டிருக்காங்க இவங்க மொத்தமாகவே காஸ்ட்டு. நீங்கள் மொத்தமாக ஒரு லாட்டாக எடுத்து கூட நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எடுத்து செய்யலாம். இது ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு முதலீடு இருந்தாலும் இந்த தொழிலுக்கு போதுமானது. இது இந்த தொழில் தொடங்குறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். உத்தியோக ஆதாரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. அதாவது சிறு குறு தொழில் இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ரன்னிங்கில் வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி வாங்கி வச்சுக்கிறது இதுக்கு நல்லது. அது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து உங்களுடைய இன்கம் இருந்ததுன்னா ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து லாபம் எடுக்கிறீங்க, அப்படி பிஸ்னஸ் டர்ன் ஓவர் காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸை பற்றி நல்லா ஃபுல் கேதரிங் பண்ணுங்கள். எங்கெங்கே இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது எங்கே இதுன்றதை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஹோல்சேல் ஷாப் இருக்குது. இந்த ஹோல்சேல் ஷாப்பை வந்து நீங்கள் பிடிங்க. ஹோல்சேல் கடைங்களை நீங்கள் பிடிச்சாலே போதும். உங்களால் வந்து ப்ரொடக்ஷனை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு முடியாதது. அது இல்லாமல் இல்லை நீங்கள் வந்து தனியாக வந்து ரீட்டைலில் இருக்கிற கடைங்களுக்கு சப்ளை பண்ண நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் நீங்கள் வந்து உங்களுடைய பிராண்டை போட்டு நீங்கள் அதுக்கு பிரிண்டிங் வந்து லாட்டில் பிரிண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு 1000 பாக்ஸு அப்படின்னா வந்து அதுக்கேற்ற ஒரு ரேட்டு போட்டு அவங்க குறைஞ்ச இதுக்கே வந்து பிரிண்ட் பண்ணி டை கட்டிங் பண்ணி அந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய ப்ராடக்ட் போட்டுங்க, அது போட்டுங்க அதில் பேக்கிங் பண்ணி அதில் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். இதே டைப்பை கூட நீங்கள் வந்து ஹோல்சேலுக்கும் கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள நீங்கள் பிடிங்க, கான்ட்ராக்டரை பிடிங்க. அந்த கான்ட்ராக்டரை பிடிச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஒரு 10 எலக்ட்ரிக்கல் ஷாப்பு பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது நீங்கள் செய்கிறப்போ நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு ரா மெட்டீரியலை நீங்கள் வாங்கி இதை மேக்கிங் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுடைய பிராண்டுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கும். இது இல்லாமல் வந்து நீங்கள் ஆன்லைனில், அதாவது இந்தியா மார்ட்டு, எக்ஸ்போர்ட் இந்தியா, ஃபேஸ்புக்கு, மற்ற சோஷியல்ஸ் மீடியா என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து நல்லா சுலபமாக ஆகும். இதில் வந்து மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா சேல்ஸ் உங்களுக்கு நல்லா மூவிங்கில் போகும். மற்றபடி இந்த தொழிலை பற்றி வேறு ஏதாவது ஒரு டவுட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே நேயர்களே, இனி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி.